ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆரான் டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிரேட்டஸ்ட் லெசன் ஃப்ரம் கிரேட்டஸ்ட் மூவிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிரேட்டஸ்ட் மூவிலேருந்து ஒரு லைன் ஒன்று எடுப்பேன், ஹீரோஸோட ஒரு டைலாக். ஸோ அந்த டைலாக்கு என்ன மாதிரி என்ன மீனிங்கிறத நான் ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். அதாவது ஒரு மூவியை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் பார்க்காம அது என்ன சொல்ல வருது அப்படின்றத உணர்த்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் 1 கிரேட்டஸ்ட் லைன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் லெட் சம்படி டெல் யூ கான் டூ சம்திங் அப்படின்ற ஒரு லைனு. இந்த கிரேட்டஸ்ட் லைனை நான் எந்த மூவிலேருந்து எடுத்தேன் அப்படின்றத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நானாக ரெடி பண்ண ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஆக்சுவலாக அர்ஜுன் ஒரு பையன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா யாருமே வந்து கிடையாது. அவன் வந்து ஒரு ஆர்ஃபனில் தான் இருக்கான். ஸோ அவன் ஆர்ஃபனில் இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து டீ காஃபியில் வந்து போட்டு கொடுக்குறது ஒரு ஹாபியாக வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ நல்லாவே டீ போடுவான்றது சொல்லலாம். அந்த டைமில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆகுது. பொதுவாக ஆர்ஃபன்லாம் 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்ஃபன் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன் விட்டு வெளியே அனுப்பும் போதே ஒரு ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. 1 மந்த்துக்கான ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபன் தான் பார்த்துப்பாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளே நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று தேடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிக்கணும். அந்த 1 மந்த் மட்டும் தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்ஃபன்லேருந்து. ஸோ இப்படி இருக்க டைமில் நம்ம அர்ஜுனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே டைமில் அவன் தங்கியிருக்க ரூம் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கிடைக்கிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அர்ஜுன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. டே, நீ என்னடா பண்ண போற, ஏதாவது வேலை வேணுமா, நாங்கள் வேணா தேடி தட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அர்ஜுன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். டே, நான் வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே, இங்கே தெருக்கு தெரு வந்து டீ கடை இருக்குடா, அதுக்கெல்லாம் வந்து 5 lakhs அது கையில் வேணும், அதையுமே தாண்டி உனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கணும், அதெல்லாம் வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி சொன்னானே. நம்ம அர்ஜுனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் ஆகிடுது. ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த 1 மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ரூம் மட்டும் தான் சொந்தம், எக்ஸ்பென்சஸ் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு வந்து சரியான வேலை வந்து கிடைக்கல. ரொம்ப பசியோடு இருக்கான் நம்ம அர்ஜுன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 ரூபாய் காயின் ஒன்று கிடைக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு போயிட்டு ஒரு ப்ரூ காஃபி தூள் ஒன்று வாங்கிட்டு, சரி அட்லீஸ்ட் ரொம்ப பசிக்குதே, காஃபியாவது போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ரூமுக்கு வந்து காஃபி போட ஆரம்பிக்கிறான். இந்த டைமில் தான் ஒரு திருப்பு முனையாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கியிருக்கான ரூம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. நம்ம அர்ஜுன் போடுற டீயோட ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிச்சி மேலே வந்து நம்ம அர்ஜுன் கிட்ட கேட்குறாரு. டே கண்ணா, என்னால் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் டீ வாங்கிட்டு வர முடியாதுரா, உனக்கு நான் வந்து 20 ரூபாய் தரேன், நீ வேற டீ வாங்கிக்கோ, இந்த டீ மட்டும் எனக்கு குடுறா அப்படின்றது மாதிரி அந்த காஃபியை அவர் வந்து வாங்கிட்டாரு. அந்த காஃபியை வாங்கிட்டு போன தாத்தா அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா அதில் உள்ள டேஸ்ட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி அவங்களோட மருமகன் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களோட மருமகனுமே வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி எல்லாமே வந்து கொண்டு போய் ப்ரூ காஃபி தூள் பால் எல்லாமே வாங்கிட்டு போய் நம்ம அர்ஜுன் கிட்ட கொடுக்குறாங்க, காஃபி போட்டு கொடு அப்படின்றது மாதிரி. ஸோ அதுக்கான காசுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து வாங்கிக்கிறான். ஸோ இப்போ தான் நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஐடியா ஒன்று தோணுது. ஏன் நம்ம தனியாக 5 லட்சம் கையில் வாங்கி வேற ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து இவ்வளோ விஷயம்லாம் பண்ணணும், நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று ஆரம்பிச்சிடலாம், நம்ம ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம அர்ஜுனுக்கு வருது. அது கூடமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு வேற ஒரு ஐடியாவும் வருது. நம்ம ஏன் எல்லாரும் மாதிரியே வெறும் டீ மட்டும் போடணும், டீ காஃபி மட்டுமே போடணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சாக்லேட் காஃபி அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் கிட்ட காஃபி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வர காசெல்லாம் வச்சு அவன் ஒரு பேனர் அடிக்கிறான், அர்ஜுன் டீ ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேனரே அடிச்சிடறான் அவனோட ரூம்லேயே வச்சு. ஸோ அவன் சாக்லேட் காஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி 7 வருஷம் ஆகுது. நம்ம அர்ஜுனோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்ற சொல்லலாம். நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தங்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் நம்ம அர்ஜுன் வந்து அவன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறான். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க. ஸோ அதில் ஒரு பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், நான் வந்து கிரிக்கெட் கோச்சிங் சேரலான்னு இருக்கேன்டா, நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன்ல, ஸோ கிரிக்கெட் கோச்சிங் சேர்ந்து IPL சேர போகிறேன்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான் கொஞ்சம் ஃபன்னாக. ஸோ அந்த டைமில் அந்த முன்னாடி இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டே, நீ நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுடா, நீ தெருவில் விளையாண்டா வந்து அங்கெல்லாம் போய் விளையாடுருவியா, அதெல்லாம் சேர்ந்தா காசு தண்டா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சின்ன பையன் கிட்ட சொல்கிறத நம்ம அர்ஜுன் வந்து மேலேருந்து கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகுது. உடனே கீழே இறங்கி போய் அந்த பையன் கிட்ட சொல்கிறான், டே தம்பி, டோன்ட் லெட் சம்படி டெல் யூ கான் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக்கை அந்த சின்ன பையன் கிட்ட சொல்கிறான். அதாவது நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கேட்டு மைண்ட் வாஷ் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தான் அப்படின்னா இவ்வளோ தூரம் அவனால் வந்திருக்கவே முடியாது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணி தான் அந்த பையனுக்கு இந்த விஷயத்த சொல்கிறான். உன்னால் முடியாதுன்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா யாரை சொல்கிறதுமே கேட்காத, உனக்கு தோணுச்சு அப்படின்னா நீ வந்து செஞ்சிரு அப்படின்றது மாதிரி அந்த பையன்கிட்ட நம்ம அர்ஜுன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த கோட்டுக்கான அர்த்தமுமே இதுதான். நீங்களுமே நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுனனால அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டுருப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். அண்ட் இந்த கிரேட்டஸ்ட் லைனை நான் எந்த மூவிலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, டோன்ட் லெட் சம்படி டெல் யூ கான் டூ சம்திங் அப்படின்ற ஒரு லைன். ஸோ இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் ஆகுது. உடனே கீழே இறங்கி போய் அந்த பையன் கிட்ட சொல்கிறான், டே தம்பி, டோன்ட் லெட் சம்படி டெல் யூ யூ கான் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக்கை அந்த சின்ன பையன் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா
Don't ever let somebody tell you you can't do something. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் அந்த சொன்ன டைலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த ஸ்டோரியை வந்து நான் சொன்னேன். இந்த சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா, இன்னும் நிறைய கிரேட்டஸ்ட் மூவிஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம ஹீரோ சொன்ன ஒரு சில டைலாக் வச்சு நான் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அதுக்கான மீனிங்கை வந்து உங்களுக்கு சொல்லவா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.